1990ஆம் ஆண்டு. குவைத்ல வசிச்ச ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு அதுவும் ஒரு சாதாரணமான ஒரு காலை பொழுதுதான். ஆனா அவங்களோட வாழ்க்கை மொத்தமா மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியல. சதாம் ஹுசேனோட இராணுவ படைகள் குவைத் மேல படையெடுத்தப்போ அந்த போர் குழப்பத்துக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய மீட்பு பணி ஆரம்பிக்க இருந்துச்சு. இது வெறும் ஒரு கதை இல்லைங்க. இது உலக வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய பொதுமக்கள் மீட்பு நடவடிக்கையோட உண்மை கதை. வாங்க, இந்த நம்ப முடியாத சம்பவத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். யோசிச்சு பாருங்க, இந்த முழு மீட்பு பணியும் வெறும் 59 நாள்ல நடந்து முடிஞ்சிருக்கு. ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஈராக் படையெடுப்போட ஆரம்பிச்ச இந்த பிரச்சனை அக்டோபர் 20ஆம் தேதிக்குள்ள 1,00,000க்கும் மேல மக்களை பாதுகாப்பா வெளியேத்தினதுல முடிஞ்சது. இவ்ளோ குறைஞ்ச நாள்ல இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த படையெடுப்புக்கு முன்னாடி வரைக்கும் குவைத்துங்கிறது ஆயிரக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு கனவு தேசம் மாதிரி இருந்துச்சு. எண்ணெய் வளம் அதிகமா இருந்த அந்த நாடு ஒரு நல்ல எதிர்காலத்தையும் ஒரு சிறப்பான வாழ்க்கை தரத்தையும் கொடுக்கும்னு எல்லாரும் நம்பினாங்க. உண்மைய சொல்லணும்னா, குவைட்ல வாழ்ந்த இந்தியர்கள் பலர் நம்ம சொந்த ஊரை விட அங்க ஒரு வசதியான வாழ்க்கைய வாழ்ந்தாங்க. நிறைய தொழிலதிபர்கள் அங்க பெரிய அளவுல வெற்றி பெற்றாங்க. அந்த நாட்டை அவங்களோட இரண்டாவது தாய்நாடாவே நினைச்சாங்க. அந்த அளவுக்கு குவைத் அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்தது. ஆகஸ்ட் 2, 1990 இந்த தேதியை யாராலையும் மறக்க முடியாது. ஒரே ராத்திரி ஈராக் படைகள் குவைத் மேல படையெடுத்தப்போ அந்த கனவு வாழ்க்கை ஒரு பயங்கரமான கனவா மாறிடுச்சு. இந்த படையெடுப்பு நடந்த தேர்கம் அங்கிருந்த மக்களை பெரிய அதிர்ச்சியில ஆழ்த்துச்சு. நேத்து வரைக்கும் அமைதியா இருந்த தெருக்கள் அடுத்த நாளே ஒரு போர்க்களம் மாதிரி மாறிடுச்சு. இப்படி ஒரு தாக்குதல் நடக்கும்னு யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க பார்த்தாலும் டாங்கிகளோட இடிமுழக்கம், குண்டுகள் வெடிக்கிற சத்தம், விடாம கேக்குற துப்பாக்கி ஓசை. இந்த பயங்கரமான சத்தமெல்லாம் குவைட் நகரத்தையே ஆக்கிரமிச்சு மக்கள ஒரு பெரிய பீதியில தழிச்சு. மக்கள் அவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக என்ன பண்றதுன்னு தெரியாம தப்பிச்சு ஓடுனாங்க. தெருக்கள்ல எங்க பார்த்தாலும் போரோட கொடூரம் தான் தெரிஞ்சுது. என்ன நடக்குது, எங்க போறதுன்னு யாருக்கும் புரியல. இந்த பயங்கரமான சூழல்ல கிட்டத்தட்ட 1,70,000 இந்தியர்கள் அங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்களோட நிலைமை ரொம்பவே மோசமா இருந்துச்சு. அவங்க என்னென்ன சவால்களை சந்திச்சாங்கன்னு பார்க்கலாம். பாஸ்போர்ட், கையில காசு, சாப்பிடுறதுக்கு உணவுன்னு அவங்களோட அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே பறிப்போச்சு. நாட்கள் போக போக நம்மள யாராவது காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கையும் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. நம்மள காப்பாத்த இந்தியாவிலிருந்து யாராவது வருவாங்களா? இந்த ஒரு கேள்விதான் அங்க இருந்த ஒவ்வொருத்தரோட மனசுலயும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நம்மள எல்லாரும் கைவிட்டுட்டாங்களோங்கிற பயம் அவங்கள ஆட்டிப்படைச்சது. இந்த மாதிரி ஒரு விரக்தியான சூழ்நிலையில ஒரு கேரள தொழிலதிபர் எல்லாரும் விதி மேல பழி போட்டப்போ விதிய மாத்தி எழுத துணிஞ்சார். அவரோட முடிவுதான் இந்த மீட்பு பணியோட ஒரு முக்கியமான திருப்பு முனையா அமைஞ்சது. நம்மள காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க, நாம தான் நம்மள காப்பாத்திக்கணும். இந்த ஒரு வரி துவண்டு போயிருந்த அந்த மொத்த கூட்டத்தோட மன உறுதியையும் திரும்பவும் தட்டி எழுப்புச்சு. அது ஒரு சாதாரண தொழிலதிபரை ஒரு தலைவரா மாத்துச்சு. அடுத்ததா அவங்க எடுத்தது ஒரு ரொம்பவே துணிச்சலான முடிவு. குவைத்தை விட்டு தரை வழியா வெளியேறணும். ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருந்த ஒரே வழி ஜோர்டானுக்கு போற ஆபத்து நிறைந்த அந்த பாலைவன பயணம் மட்டும்தான். இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய சவால். அங்கங்க சிதறி கிடந்த ஆயிரக்கணக்கான மக்களை ஒன்னா சேர்க்கறது, அவங்களுக்கு சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் ஏற்பாடு பண்றது, நூத்துக்கணக்கான பஸ்ஸுகளை ரெடி பண்றது, கடைசியா அந்த ஆபத்தான பாலைவனத்தை கடந்து ஜார்டன் எல்லைய அடையறதுன்னு ஒவ்வொரு படியுமே சவால்கள் நிறைஞ்சதுதான். கொழுத்துற வெயில், குடிக்க தண்ணி இல்லாதது, வழியில ஈராக் வீரர்களோட சோதனைகள்னு அந்த பயணம் ஒரு மரண பயணமாவே மாறிடுச்சு. ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் பிழைக்கிறதுக்கான போராட்டமா தான் இருந்துச்சு. அவங்க ஜோர்டான் எல்லையை அடைஞ்சதும் அவங்க போராட்டம் முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்காதீங்க. சொல்லப்போனா அங்கதான் ஒரு புதிய அத்தியாயமே தொடங்குச்சு. இந்திய அரசாங்கம் தன் குடிமக்களை தாய்நாட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக வரலாற்றுல முன்னெப்போதும் நடக்காத ஒரு பிரம்மாண்டமான விமான மீட்பு நடவடிக்கையை ஆரம்பிச்சது. பொதுமக்கள் வெளியேற்றம்னா போர் நடக்கிற பகுதியில இருந்து மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வர்றது. ஆனா 1990ல நடந்த இந்த குவைட் வெளியேற்றம் அதோட அளவுல ரொம்பவே தனித்துவமானது. அதனாலதான் இது கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிருக்கு. இதுதான் வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய பொதுமக்கள் மீட்பு நடவடிக்கை. இந்த நடவடிக்கையோட அளவை நாம இப்போ எண்கள்ல பார்க்கலாம். மொத்தம் 1,70,000க்கும் அதிகமான இந்தியர்கள் பாதுகாப்பா மீட்கப்பட்டாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு சின்ன நகரத்தோட மக்கள் தொகைக்கு சமம்.
இந்த மிகப்பெரிய மீட்புப் பணி கிட்டத்தட்ட 2 மாசம், அதாவது 59 நாட்கள் இடைவிடாம தொடர்ந்து நடந்துச்சு. ஒவ்வொரு நாளும் பல விமானங்கள் மக்களை ஏத்திக்கிட்டு இந்தியாவுக்கு பறந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பிரம்மாண்டமான முயற்சிக்கு இந்திய அரசாங்கம் ஏர் இந்தியா மற்றும் மத்த விமான நிறுவனங்களோடு சேர்ந்து மொத்தம் 488 விமானங்களை ஒருங்கிணைச்சுது. இது நிஜமாவே ஒரு நம்ப முடியாத லாஜிஸ்டிக்கல் சாதனை. சரி, இந்த நிகழ்வுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம்? சில நேரங்கள்ல ஒரு தனிப்பட்ட மனுஷனோட அசாதாரணமான தைரியம் ஒரு முழு தேசத்துக்கே நம்பிக்கையை கொடுக்க முடியும். இது தலைமை பண்பு, மனிதநேயம் அப்புறம் கூட்டு முயற்சிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.